வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நவராத்திரியோட 8th டேல இருக்கோம். இந்த 8வது நாளில் நம்ம ஒரு நாளும் ஒரு அம்பாள் ஓட பேர்ல நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அந்த அம்பாளோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா நரசிம்ம தாரிணி. இவங்களுக்கு கோலம் எப்படி என்ன மாதிரியான கோலம் போடணும் அப்படின்னா, தாமரை பூ இருக்கிற மாதிரி கோலம் போடணும். பூ ரோஜா, இலை மருதாணி இலை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். கலர் பச்சை இல்லாட்டினா ரெட், சிவப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம சுவாமிக்கு அலங்காரம் பண்றதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டினா நம்ம தாம்பூலம் கொடுப்போம்ல, அதுக்கு பிளவுஸ் பிட் இந்த கலரை நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ராகம்னு சொல்லி பார்த்தா புன்னக வராளி ராகம் இன்னைக்கு கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நைவேத்தியம் இன்னைக்கு பால் சாதமும் சிவப்பு காராமணி சுண்டலும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமானது. இது மாதிரி பண்றதுனால கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கஷ்டங்கள் நீங்கி இஷ்டங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நைவேத்தியம் பால் சாதம்னு. ஆனா அது இல்லை. பால் சாதம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ பாலை யூஸ் பண்ணி ஒரு பால் கேசரி மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் ரெசிபியில காமிக்க போறேன். ஸோ பால் கேசரியும் காராமணி ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால நான் இன்னைக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன். அதுவும் ரெட் கலர் ராஜ்மா தான், அதனால கொஞ்சம் காம்பன்சேட் ஆயிடுன்னு வைங்களேன். அதனால பால் கேசரியும் ராஜ்மா சுண்டலும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பால் ரவா கேசரி. அது எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் ஒரு தவா பற்ற வச்சாச்சு. கொஞ்சமா இப்போ நெய் போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகட்டும். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முந்திரி பருப்பை இது மாதிரி கோல்டன் கலர் ஆகிற முடிய வறுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே முந்திரி பருப்பு கருகிடும். பட் உள்ளே அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்காது சாப்பிடும்போது. அதனால் மீடியம் ஃப்ளேம் முடிஞ்சால் சிம்மில் கூட வச்சு வறுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, இதை எடுத்துடுறேன். இப்போது இதே நெய்யிலையே நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம். நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வறுத்துப்போம். நம்ம இப்போது 1 கப்பு ரவை நல்லா நம்ம வறுத்துட்டோம். இதில் 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 2லேருந்து 3 கப்பு அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. 1 கப்பு, இது 2, நான் 2 எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டா அது ரவை நல்லா வெந்துடும். நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா ஒரு 4 நிமிஷம் அந்த பாலுலேயே ரவை நல்லா 3 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன், சுகர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1.5 கப்பு சுகர் சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு தண்ணி ஒரு மாதிரி இலகி கொடுக்கும். ஸோ பயப்பட தேவையில்ல. கட்டி கட்டியாக தட்டுன்ட்டு அது சுகர் கரைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகும். இந்த சூட்டில் இந்த சுகர் நல்லா இலகி கொடுக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நீர்க்க வரும். பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் ஊற்றிக்கிறேன். இப்போது நான் ஏலக்காய் போடலை, ஏன்னா குங்குமப்பூக்கே ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த மைல்டு ஃப்ளேவரோடையே இருக்கட்டும்ட்டு நான் விட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடியும் கொஞ்சோண்டு ஜாதிக்காய் பொடியும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். அப்புறமேலு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா நெய். ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு 1.5 ஸ்பூன்லேயே நம்ம சூப்பரான கேசரி பண்ணியாச்சு. இந்த டைம்லேயே நான் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எடுக்கும்போது அழகாக ஸ்கூப்பாக வரும். சூப்பராக. இப்போது ராஜ்மா சுண்டல் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு,
உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளவு காஞ்ச மிளகா. நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா போடுறேன், ஏன்னா சின்னது தான் இது. கட்டி பெருங்காயம் வேணால் நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுப்போம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை. ஆல்ரெடி ராஜ்மா வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் அது. அப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச பொடி, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, தேங்காய். பெருங்காயம் கொஞ்சம். எல்லாத்துலேயும் பெருங்காயம் போட மறந்துடாதீங்க, ஏன்னா எல்லாமே வந்து ஹை கேஸான இது. கேஸ் ஸ்டவ்வில் தான் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பெருங்காயம் போடுறோம். ஸோ அவ்வளோதான். சுண்டல் இன்னைக்கு நைவேத்தியம் வந்து ராஜ்மா சுண்டல் பால் கேசரி. பாருங்கள், சுண்டலும் கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிரசாதத்துக்கு வச்சுருவோம். ஸோ சூப்பரான ராஜ்மா சுண்டல் கேசரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுக்க வருதுன்னா. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக ஸ்கூப்பாக எடுக்க வருது பார்த்தீங்களா. பால் கேசரியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைவேத்தியம் பால் கேசரி அப்புறம் ராஜ்மா சுண்டல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.